இந்த பிரச்சார கூட்டம் ஒரு மிகவும் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டம். எங்கள் குடும்பமும் ஐயா அனுமாரின் குடும்பமும் நீண்ட நெடிய உறவு கொண்ட குடும்பங்கள், பல தலைமுறைகளாக நெருங்கிய உறவு கொண்ட குடும்பங்கள். எங்கள் இதே மத்திய தொகுதியில் 1980ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவுடன் போட்டியிட்டு அவரை எதிர்த்து நின்றவர் என் தந்தையார், இதே தொகுதியில் 1980. ஆனா என்ன ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த தேர்தல்னா, என் தந்தையார் தங்குற அதே இல்லத்தில் நான் தங்குறேன். அது மதுரை வடக்கில் இருக்கிறது. அப்பப்போ தொகுதி மறுவரையறை வருது தவிர, ஒரு காலத்தில் அது மேற்கின் கூறினாங்க, இப்போ அது வடக்கின் கூறினாங்க. ஆனா என்னைக்குமே மத்தியில் இல்லை. அப்ப நீங்க ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியலில் இல்லாத தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதிக்கு நீங்க வேட்பாளராக போகணும் என்றால் ஒரு ஸ்பான்சர் வேணும். யாராவது அந்த தொகுதியில் வசிக்கும் ஒருத்தர் வாக்காளர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் இவரை இந்த தொகுதியில் வேட்பாளராக இருப்பதற்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்று ஸ்பான்சர்ஷிப் வேணும். அந்த தேர்தலில் என் தந்தையாருக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தவர் ஐயாவுடைய தந்தை. அப்ப அவர் மகன் எதிர்த்தே நிற்கிற வேட்பாளருக்கு ஐயாவுடைய தந்தை ஆதரவு கொடுத்தார். நான் ஏன் இந்த வரலாறு சொன்னேன் என்றால், ஒரு காலத்தில் அரசியல் நாகரிகம், பண்பு, மாண்பு, அந்த நான் சொன்ன உதாரணத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மிகவும் மாறி இருக்கிறது. ஏனென்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பல ஆண்டுகளாக இங்கே அவங்களுடைய வேட்பாளரை நேராக நிறுத்தாமல் இல்லை வெற்றி பெறாமல் தோழமை கட்சிகளை கொடுத்துருக்காங்க. 2014 தான் அவங்களுடைய நேர் வேட்பாளரை நிறுத்தினார்கள். 21 வேற ஏதோ ஒரு தோழமை கட்சிக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு மிகவும் சமூக நீதிக்கு எதிர்வான ஒரு அம்மையார் ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து வேறுபட்டப்பட்ட நபருடைய அங்கீகாரம் பெறாத கட்சிக்கு ஒதுக்கி அவங்களுக்கு இரட்டை சின்னத்தை குத்தகையாக விட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு. அன்றைக்கு இருந்த அரசியல் மாண்பு, கலாச்சாரம், நாகரிகம் வருத்தத்தோடு நான் சொல்ல வேண்டும், இன்றைக்கு இல்லை. அதுவும் அந்த கட்சியில் இங்க இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் எந்த வகையிலும் வாழ்க்கையில் ஒரு நாள் பொதுப்பணியில், பொதுமக்கள் நலனில் எந்த ஒரு ரூபாய் பணமோ, ஒரு மணி நேரமோ, இல்லை ஒரு போராட்டத்திலேயோ எந்த பங்கெடுக்காமல், வழங்காமல், ஆர்வம் காட்டாமல் இருக்கிற நபர். இந்த பிடிஆருக்கு வாக்குக்கு பணம் கொடுத்த பழக்கமே கிடையாது. வாக்குக்கு பணம் கொடுக்காம தோல்வி அடைஞ்ச வரலாறே கிடையாது. வெற்றி 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 வெற்றி. இந்த ஏசி சமூகத்துக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்தித்த வரலாறே கிடையாது. வாக்குக்கு பணம் கொடுத்த பிறகு வெற்றி காண்ற வரலாறே கிடையாது. தோல்வி 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 தோல்வி. இந்த சூழ்நிலையில் நடக்கிற இந்த தேர்தலில் நான் ஐயாவை கஷ்டப்படுத்தி நீங்க ஊர் விட்டு ஊர் வந்து பிரச்சாரம் செய்யணும்னு எனக்கு கேட்க மனசாட்சி இல்லை. ஆனாலும் பெரிய மனிதன், எங்களுடைய நெருங்கிய உறவு, பல தலைமுறை தாண்டி இருக்கிற பரஸ்பர மரியாதை, பாசம் என்ற அடிப்படையில் அவர்களாக இங்கே வந்து இந்த கூட்டத்தில் உரையாற்றி எனக்கு ஆதரவு கேட்டதில் நான் மிக்க நன்றி கூறுகிறேன், பெருமை அடைகிறேன்.